இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, இவங்களுடைய கொள்கைகளுக்கெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய தனியார், இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நிறுவனங்களை முடக்க வேண்டும் என்பதற்காக வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதற்கு ஒரு ஆணையத்தை அவர்கள் ஏற்படுத்துவார்கள். அந்த ஆணையம் எந்தவித காரணமும் சொல்லாது. அந்த என்ஜிஓவை ஏன் மூடணும், அவங்களுக்கு வந்த பணத்தை நாங்களே எடுத்துக்குவோம் நினைச்சா உங்களுக்கு கொடுத்திருக்க கூடிய அந்த சர்டிபிகேட்டை நாங்க நினைச்சா புடுங்கிக்கலாம், காரணம் சொல்ல தேவையில்லை என்று அவர்களை ஒடுக்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அதை எதிர்த்து கேள்வி கேட்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை எதிர்த்து ஒரு முணுமுணுப்பை கூட வெளிப்படுத்துவது. இதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக, நம்முடைய கூட்டணிக்கு எதிராக உருவாக்கி இருக்கக்கூடிய கூட்டணி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கு எதிரான கூட்டணி. மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.